Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com. That is, profsam.com. நம்ம இன்னைக்கு யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ல இருந்த ஒரு முக்கியமான டாபிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel currents பத்தி பார்க்க போறோம். இதிலிருந்து தான் ஆம்பியர் என்ற யூனிட்டை எப்படி டிஃபைன் செய்தார்கள்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கான்செப்டை ரொம்ப எளிமையா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு எந்த பயமும் இல்லாம புரிய வைக்கிறேன். சரி, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீ எப்போதாவது யோசிச்சிருக்கியா, பெரிய ஹை வோல்டேஜ் பவர் லைன்ஸ்ல அந்த கம்பிகளை ஏன் இவ்வளவு இடைவெளி விட்டு பொருத்துறாங்கன்னு? கிட்டக்க வைத்தால் என்ன ஆகும்? ஆமா, பாத்திருக்கேன். நான் சேஃப்டிக்காக இருக்கும்னு நினைச்சேன். காத்தடிக்கும் போது ஒன்னோடு ஒன்னு மோதி ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம இருக்குன்னு. அது ஒரு காரணம் தான். ஆனா அதை விட ஒரு முக்கியமான பிசிக்ஸ் பிரின்சிபிள் அங்க இருக்கு. அப்படியா? என்ன அது? அந்த கம்பிகள்ல கரண்ட் சாதாரணமா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல போகும். அப்படி போகும்போது அவற்றுக்கு இடையே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் உருவாகி ஒன்றை ஒன்று தள்ளும், அதாவது ரிப்பல் பண்ணும். வாவ்! கம்பிகளுக்குள்ள ஃபோர்ஸ் வருமா? அதுவும் கரண்ட் போறதால மட்டுமா? ஆமா, ரொம்ப பக்கத்துல வைத்தா அந்த ஃபோர்ஸ்ல கம்பிகள் மோதி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், மின்னல் அதாவது லைட்னிங் அது கிளைகளாக பிரியும் போது அந்த parallel கிளைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், అంటే அட்ராக்ட் பண்ணும். அடேங்கப்பா, இது என்ன? ஹை வோல்டேஜ் லைன்ஸ்ல தள்ளுது, ஆனா லைட்னிங்ல ஈர்க்குது. ரெண்டுமே கரண்ட் தானே? எக்ஸாக்ட்லி, அங்கதான் விஷயமே இருக்கு. ரூல் ரொம்ப சிம்பிள். ரெண்டு கரண்ட் கேரிங் வயர்ஸ் பக்கத்துல இருந்தா அவற்றுக்குள் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும். ஓகே. கரண்ட் ஒரே திசையில், அதாவது parallel-ஆ போனா அட்ராக்ட் பண்ணும். சரி. ஆப்போசிட் திசையில், அதாவது ஆன்டி parallel-ஆ போனா ரிப்பல் பண்ணும். ஓ, அப்போ கரண்ட் அண்ட் டைரக்ஷன் தான் அந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவா அல்லது ரிப்பல்சிவான்னு முடிவு பண்ணுதா? இது நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சதுக்கு நேர் எதிரா இருக்கே. அங்க லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணுமே. எக்ஸலன்ட் பாயிண்ட். இங்க லைக் கரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். இதை சுலபமா புரிஞ்சுக்க ஒரு ஆற்றை, ஒரு ரிவரை கற்பனை செய்து கொள். சரி. ரெண்டு ஸ்விம்மர்ஸ் ஒரே திசையில நீந்துகிறார்கள். அவங்க நீந்தும் போது அவங்களுக்கு நடுவுல உள்ள தண்ணீர்ல பிரஷர் குறைஞ்சிரும். ஏன் பிரஷர் குறையுது? ஏன்னா அங்க தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கும். சோ வெளியே இருந்து பிரஷர் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கும். இதுதான் அட்ராக்ஷன். ஓஹோ, நடுவுல லோ பிரஷர் ஜோன் உருவாகிறதால வெளியே இருக்கிற ஹை பிரஷர் அவங்கள உள்ள தள்ளுது. புரியுது. கரெக்ட். இப்போ ஒருவர் முன்னோக்கியும் இன்னொருவர் பின்னோக்கியும் நீந்தினா நடுவுல தண்ணி ஒன்னோட ஒன்னு மோதி பிரஷர் அதிகமாகும். எக்ஸாக்ட்லி, அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் அவங்கள விலகி போக வைக்கும். இதுதான் ரிப்பல்ஷன். கரண்ட்டும் இதே போல தான் செயல்படுது. அப்போ அந்த பிரஷர் ஜோன்ஸ் தான் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸா? பர்ஃபெக்ட். ஒரு வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வட்ட வடிவில் சர்க்கிள்ஸா உருவாகும் இல்லையா? ஆமா. ரெண்டு வயர்களிலும் கரண்ட் ஒரே திசையில் போகும்போது நடுவிலே அந்த ஃபீல்டு சர்க்கிள்ஸ் இணைந்து ஒரு வார்டெக்ஸ் போல உருவாகி அந்த வயர்களை உள்ளே இழுக்கும். அதுதான் அட்ராக்ஷன். சூப்பரா புரியுது. அந்த மென்டல் இமேஜ் இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, இப்போ NCERT-ல இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்கன்னு பாப்போமா? ஆமா, இப்போ NCERT புத்தகத்தில் இதற்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். செக்ஷன் 4.8ல இருக்கிறத கொஞ்சம் படி. சரி, the force per unit length FBA is equal to mu naught times IA into IB divided by 2 pi d. அந்த ஆம்பியர் டெஃபினிஷனும் படி. The ampere is the value of that steady current which when maintained in each of the two very long straight parallel conductors of negligible cross-section and placed 1 meter apart in vacuum would produce on each of these conductors a force equal to 2 into 10 to the power minus 7 newtons per meter of length. இதுல இந்த mu0 அதாவது mu naughtனா என்ன? அந்த ampere definition கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நல்ல கேள்வி. முதல்ல mu0 என்பது permeability of free space. அது ஒரு கான்ஸ்டன்ட். சுருக்கமா சொன்னா வாக்யூம்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு எளிதாக உருவாகும்னு சொல்ற ஒரு அளவு. ஓகே, அது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி வருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம். முதல்ல வயர் A தன்னை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கும். அதோட ஸ்ட்ரென்த் B is equal to mu0 IA 2 pi d. இது ஆம்பியர்ஸ் லால இருந்து வருது. சரி, முதல் வயரும் ஒரு ஃபீல்டை உருவாக்குது. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வயர் B இருக்கு. அதுலயும் IB என்ற கரண்ட் போகுது.
நம்ம முன்பே படிச்சது போல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல உள்ள கரண்ட் கேரியிங் ஒயர் மீது ஒரு ஃபோர்ஸ் செயல்படும் இல்லையா? ஆமா, F equals to ILB. கரெக்ட். இப்போ அந்த B இன் மதிப்பை இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணினா நமக்கு FL equals to mu0 IA IB 2πD என்ற ஃபார்முலா கிடைத்துவிடும். அவ்வளோதான். ஓ, அப்போ இது ரெண்டு பழைய கான்செப்ட்ஸோட காம்பினேஷன் தான். புதுசா எதுவும் இல்ல. இப்ப புரியுது. ஆனா அந்த ஆம்பியர் டெஃபினிஷன் அது இதிலிருந்து தான் வருது. ஃபார்முலாவில் IA equal to IB equal to 1 ஆம்பியர்னோ D equal to 1 மீட்டர்னு வச்சா FL இன் மதிப்பு சரியா 2 into 10 to the power of -7 நியூட்டன் per மீட்டர் வரும். அவங்க ஃபோர்ஸை வச்சு கரண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆஹா, பேக்வர்ட்ஸை டிஃபைன் பண்ணிருக்காங்களா? கிளவர். ஆமா. இதுவரை எல்லாம் தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 வயர்களிலும் 10 ஆம்பியர்ஸ் கரண்ட் போகுது. அவை 5 சென்டிமீட்டர், அதாவது 0.05 மீட்டர் தூரத்துல இருக்கு. ஃபோர்ஸ் per யூனிட் லென்த் எவ்வளோ இருக்கும்? ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆமா. FL is equal to 4 pi into 10 power minus 7 into 10 into 10 divided by 2 pi into 0.05. இதை நீயே கால்குலேட் பண்ணு பார்ப்போம். 4 பையும் 2 பையும் கேன்சல் ஆனா 2 வரும். So 2 into 10 power minus 7 into 100 divided by 0.05. அது 4 into 10 power minus 4 நியூட்டன் மீட்டர். பர்ஃபெக்ட். இது ஒரு சிறிய ஃபோர்ஸ் தான், ஆனால் ஹை கரண்ட் போகும் இடங்களில் இது மிகவும் முக்கியம். இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்ம படிச்ச ஆம்பியர்ஸ் லாவும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை கொடுக்குது. சரி, இப்போ மாணவர்கள் பொதுவாக செய்யும் சில தவறுகளை பத்தி சொல்றேன். ஓகே, இது ரொம்ப முக்கியம். தவறு 1. லைக் சார்ஜஸ் ரிப்பல் என்று படிச்சிருப்பதால் parallel currents ரிப்பல் என்று தவறாக எழுதிடுவாங்க. ஆமா, எனக்கே முதல்ல அந்த குழப்பம் வந்தது. அப்போ சரியான கருத்து parallel currents attract, anti-parallel currents repel. அந்த ஸ்விம்மர் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். தவறு 2. ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நினைக்கிறது. அதாவது கம்பிகள் தூரமாக போனால் ஃபோர்ஸ் அதிகமாகும் நினைப்பாங்க. அது தப்பு. ஃபார்முலால D டினாமினேட்டர்ல வருது. அதனால டிஸ்டன்ஸ் அதிகமானால் ஃபோர்ஸ் கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எக்ஸாக்ட்லி. இந்த ரெண்டுலயும் கவனமா இருக்கணும். சரி, இத மறக்காம இருக்க சில மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. சுலபமா? parallel is attraction, anti is repulsion என்று ஞாபகம் வைத்துக்கொள். PAR attract, ANT repel. சூப்பர். PAR attract, ANT repel. இது நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உன்னுடைய 2 ஆள்காட்டி விரல்களையும் ஒரே திசையில் காட்டு. இது parallel current. இப்போ அந்த விரல்கள் ஒன்று சேர்வது போல கற்பனை செய். அட்ராக்ஷன். ஓகே. இப்போ ஒரு விரல் விரோக்கியும் இன்னொரு விரல் பின்னோக்கியும் காட்டு. ஆன்டி பேரலல். இப்போ அவை விலகி போவது போல கற்பனை செய். ரிபல்ஷன். வாவ், இந்த ஜெஸ்டரை வச்சு பிராக்டிஸ் செஞ்சா மறக்கவே மறக்காது. ஆமா, சரி. இறுதியாக உங்கள் எக்ஸாம்க்கு நினைவில் கொள்ள வேண்டிய 3 முக்கிய பாயிண்ட்ஸ். சரி. பாயிண்ட் 1. 2 parallel கண்டக்டர்ஸில் கரண்ட் ஒரே திசையில் போனால் அவை அட்ராக்ட் பண்ணும். ஆப்போசிட் திசையில் போனால் ரிப்பல் பண்ணும். ஓகே. பாயிண்ட் 2. அந்த ஃபோர்ஸ் per யூனிட் லென்த்கான ஃபார்முலா FL equals to mu0 I1 I2 divided by 2πD. ஃபோர்ஸ் தூரத்திற்கு நேர்மாறாக இருக்கும். சரி. பாயிண்ட் 3. SI யூனிட் அண்ட் ஆம்பியர் இந்த ஃபோர்ஸை வைத்துதான் வரையறுக்கப்படுகிறது. 2 கம்பிகளை 1 மீட்டர் தூரத்தில் வைத்து 1 ஆம்பியர் கரண்ட் அனுப்பினால் அவற்றுக்கு இடையே 2 into 10⁷ Nm ஃபோர்ஸ் உருவாகும். 12 CBSE பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-ஐ விசிட் பண்ணுங்க. அது PROFSAM, ரைட்? எஸ், PROFSAM.com. ஆல் தி பெஸ்ட்.